ஆக்டிங் வைஸ் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ். அவரோட அந்த பிசிக்கு, அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூம், அதுல ஒரு 2 பட்டனை அவுத்து விட்டு அப்படி சுத்துறது செம்ம கெத்தா இருந்தாப்ல. சுதா கோங்கரா அதர்வாவை செம்மையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம எனர்ஜியான ஒரு கேரக்டர், சின்ன துரன்ற கேரக்டர். சரி, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்ரீலீலாவோட அந்த அப்பியரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட அந்த மேக்கப், அவங்க போட்டிருக்க அந்த அசசரிஸ், அவங்க சில இடங்கள்ல பண்றது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். பட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஆப்டா இருந்தாங்க. ரவி மோகன் நல்லா பண்ணியிருந்தாரு. சிவகார்த்தியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நான் படம் பார்க்கும்போது பல இடங்கள்ல சூர்யாவை மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துல சூர்யா பண்ணியிருந்தா வெறித்தனமா இருந்திருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சிவகார்த்தி நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் சூர்யா பண்ணியிருந்தா அதோட எனர்ஜி வந்து பீக்கா இருந்திருக்கும். தலைவன் ஒரே வார்த்தை தான் சொல்லிப்பான், தக்குடியே இறக்கடா நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரிதான். ரவி மோகனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை விட எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ரீசனுமே இருக்கும். அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ்காரர் கல்யாணம் பண்ணிருப்பாரு, அவர் விட்டுட்டு ஓடி இருப்பாரு. சோ அந்த அவங்க அப்பா மேல உள்ள அந்த வெறுப்பு அதுதான் இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது இல்லாம அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவருக்கு கிடைக்கிற அந்த பனிஷ்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு வெஞ்சன்ஸா மாறி அவர் பண்ற விஷயம், அந்த ஒரே டைலாக் அதுதான் இன்னும் காப்பாத்தி என்ன சிறந்த செவிலியர். ஓவராலா வந்து ஸ்கிரீன் பிளேல சரி, படத்துலயும் சரி, ஒரு சில ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் டிராப் ஆகுது சில இடங்கள்ல. சில இடங்கள் பிரசன்டேஷன் வைஸ் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கு. பட் கண்டென்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்தோம், இல்ல ஒரு தரமான படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கண்டிப்பா கிடைக்கும்.